தூதுவளையை நல்லா அலசிக்கங்க. அலசி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். வதக்கலாம் எதுவும் தேவையில்லை. மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு இது வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 6-7 பல்லு தாராளமாக சேர்க்கலாம். எலுமிச்சம் சைஸ் அளவு புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்க திப்பி ஓடுலாம் இல்லாமல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது இப்போ இதில் சேர்த்துட்டு இதே தண்ணியை ஊற்றி நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு ஒரு 10 பல்லு பூண்டை இப்படி 2 வகுந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா வறுக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை. ரொம்ப நாள் வச்சுக்கணுன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். இல்லை நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே முடிப்போம்னா மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெயிலே இது நல்லா வெந்து சுண்டி வருங்க. நீங்கள் ஹாஸ்டல்லாம் உங்கள் பிள்ளைங்க தங்கியிருக்காங்க, வெளியில் இருக்காங்கன்னா இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் வச்சா 3 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. செம சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சு நம்ம வந்து இதை வேக வைக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பச்சையாக நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, வதக்காமல். அதனால் வெந்துருச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஊறுகானும் சொல்லலாம், தொக்குனும் சொல்லாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.